நம்ம ஊபரை கூட ரேப்பிடோ கூட நம்பிடலாம் ஒரு 50% தான். ஆனால் இவனை பாருங்களேன், ஊபரு ஃபீல்டுக்குள்ளே நானும் இருக்கேன்னு கிலோமீட்டருக்கு ஃபேராக தர்றதில்லை அமௌண்ட்டு. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஊபர் ஓட்டுறது. ஏதோ பார்சல் வேணால் கரெக்டாக தர்றான். இங்கே பாருங்களேன், தற்போது பைக் டாக்ஸி எதிராக நீதிமன்றம் உத்தரவும் அல்லது அரசு உத்தரவும் வெளியிடப்படவில்லை. எனவே நீங்கள் வழக்கம் போல் உங்கள் பைக் டாக்ஸி சேவை தொடரலாம். அதாவது ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டே இவங்ககிட்ட ஒன்றும் அமௌண்ட்டு ஃபேரே இவங்ககிட்ட கரெக்டாக வரல. இவனை நம்பி எப்படி ஓட்டுறதுன்னு நம்ம சொல்லுங்கள். இதை விட இதுக்கு மேலே நிறைய ட்விஸ்ட் இருக்குது தான். இங்கே பாருங்களேன், ஜிஎஸ்டி ஃபைலு டேக்ஸ் படியில். எனக்கு தெரிஞ்சு இந்த டேக்ஸ் படியில் 5000 வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் வராது, ஒரு சில பேருக்கு தான் வரும். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, அடுத்தவங்களை குழப்பி விட்டான்னு நினச்சி பண்ணிடாதீங்க. தெளிவாக படிச்சுட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஆனாலும் எதுக்கும் நீங்கள் ஊபர்லாம் ஓட்டுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அமௌண்ட் ஃபேர்லாம் ரொம்ப கம்மி தான்பா. கமிஷன் எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட் ஃபேர்லாம் ரொம்ப மட்டமாக தர்றான். ஆமாங்க, எப்படி சொல்கிறது, 19 கிலோமீட்டர் 108 ரூபானா யாருங்க வருவா? அவன் வீட்டிலேருந்து அவங்க அப்பாவை கூட வரமாட்டாங்க. மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமா? பைக் என்ன ரக்கையிலேயே ஓடுது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி கேவலமான ரைடெல்லாம் வந்தால் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எல்லோரும் ஓட்டாமல் இருந்தால் தன்னை போல் ஏற்ற போகிறான் ஊபர். நம்ம ஓட்டுறனால தான் அவனுக்கு கார்பரேட்டுக்காக கமிஷன் கரெக்டாக போகுதில்ல. அதாவது நம்ம கமிஷன் நம்ம அவனுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறனால தான் அவனுக்குலாம் இவ்வளோ கொழுப்பாக இருக்குது. கமிஷன் நம்ம கையில் இருக்கணும். 400 ரூபா கமிஷன் அதே மாதிரி வாலெட்டில் மைனஸ் ஆகிற மாதிரி கமிஷனையும் வச்சுக்கணும். அப்போ தான் இவனுக்கெல்லாம் லுள்ள அடங்கும். இவனுக்கு கமிஷன் இவனுக்கு அப்படி இந்த ஓட்டர் ரயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறான்ல, அந்த தெனாவட்டில் தான் இவனுங்கெல்லாம் பண்ணுறான். ஸோ மற்றபடி பெருசாக ஊபரில் எதுவும் இல்லை நண்பா. ஸோ இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது, அது வேணால் பெரிய பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. ஸோ இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது, அது வேணால் பெரிய பெனிஃபிட் தான். அது போக பைக்கு கார்லாம் வாடகைக்கு வேணால் இதே எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இன்சென்டிவ் பேட்டர்ன்லாம் ஒன்றுமே இல்லை, நினச்சி கூட பார்த்துடாதீங்க. ரேபிடோக்கு போகலாமா? நம்மளால் பாருங்கள், ரேப்பிடோ ஓட்லின்னு தெரிஞ்சோன்னே எத்தனை இது பார்த்தீங்களா. இவங்கள்டெல்லாம் பத்திரம் எழுதி வாங்கிக்கணும். நான் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீ காப்பாற்றுவியா அப்படிங்கிற கேரண்டி இருந்தால் தான் நம்மளால் இவனை வச்சு ஓட்ட முடியும். எந்த இடத்துல இவனை நம்பி ஓட்டுறது? சில பேர்லாம் கேப்டன்ஸ் கேட்டால் கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் ஒழுங்காக வரலின்னு புலம்புறாங்க. ஏன் இவ்வளோ வேக்காரமாக போட தெரிஞ்சுது, கமிஷன் கரெக்டாக எடுக்குது, கமிஷன் எடுக்காம விட்டால் இப்போ கமிஷன் அவனாக எடுத்துக்கிறனால தான் இப்படி திமிராக பேசுகிறான். இங்கே பாருங்களேன், ரேப்பிடோ ஓட்டுற நண்பர்கள் சில பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. பாஸ் நேற்று ஒரே குழப்பம். ஒரு பக்கம் ரேப்பிடோக்கு பேன்னு நியூஸ் வந்திருக்கு, இன்னொரு பக்கம் ரேப்பிட் ஆப்பில் சர்வீஸ் கண்டினியூன்னு நோட்டிஃபிகேஷன் அண்ட் கால் வருது. அப்போ உண்மைதான் என்ன? ஒரு நிமிஷம் பாஸ், அந்த கோர்ட் ஆர்டரில் நிஜமா என்ன தான் சொல்லியிருக்குன்னு தெரியுமா? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைக் டாக்ஸிகளுக்கான தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிகேட் ரூல்ஸை உருவாக்க ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த விதியை முழுசா உருவாக்க 6 மாசம் அவகாசம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பைக் டாக்ஸி அரசாங்க பெர்மிட் இல்லாததால ஓன் போர்ட் பைக்ல சவாரி கூட்டிட்டு போனா 10,000 ஃபைன் போடுற நடவடிக்கை தொடரும். ஆனா இது நிரந்தர தடை கிடையாது. இந்த கொள்கை முடிவு பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வழக்கு செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. சோ பாஸ், கோர்ட் கம்ப்ளீட்டா பேன் சொல்லல, கவர்மெண்ட் ஃபைனல் பெர்மிட்டோ இன்னும் கொடுக்கல. மேட்டர் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. நியூஸ் ஹெட்லைனை விட அபிஷியல் கோர்ட் ஆர்டர், கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரெண்டையும் நம்புங்க. கமர்ஷியல் டாக்ஸ் கட்டி உழைக்கிற ஆட்டோ அண்ணன்களோட கவலையும் நியாயம், வயிற்று பொழப்புக்காக பைக் ஓட்டுற ரேப்பிடோ தம்பிங்களோட உழைப்பும் நிஜம். 2 தரப்பும் ரோட்ல மோதிக்காம கோர்ட்டோட இறுதி தீர்ப்பு வர அமைதியா இருப்போம். நேற்று ரேப்பிடோ ஓட்டுற கேட்டுக்கிட்டே நண்பா, செப்டம்பர் 7ஆம் தேதி அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வரும். எப்படி சொல்கிறது, ஆட்டோவுக்கு தகுந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. பைக் டாக்ஸினால நிறைய பேர் பலனடையவங்க இருக்காங்க. அதில் ஓட்டுறவனுக்கு வாழ்க்கை இருக்குது, குடும்பம் இருக்குது. உனக்கு மட்டும் குடும்பம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் தயவு செஞ்சு ஓட்டுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இவங்க காட்டுக்கிட்டாங்கிறதுக்காக நம்ம எடுத்து ஓட்ட எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக எல்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க.
நல்லா கேட்டுங்க, பேன் கிடையாது. இந்தியாவில் மொத்தம் 16 ஸ்டேட்டில் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணியிருக்கு. அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இவங்களுக்கு இந்த ஜென்டில்மேன்ஸ்களை எல்லாம் தெரிஞ்ச மேதாவிகளாக ஆயிட முடியாது. கவர்மெண்ட் பார்த்துக்கோ. உனக்கு பிடிக்கணும் நீ ஏறாத. உன்னை யாரும் இங்கே வெண்ணை வச்சுட்டு இருக்க கிடையாது. தயவு செஞ்சு அவனுக்கு எதில் சௌகரியமாக ஏறி போகிறான். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு மேலே தெரிஞ்சவனும் படித்தவனும் இருக்கான். நீ சொல்கிற மாதிரி இதில் போன ஆபத்துன்னு அவனுக்கு எப்படி ஒரு நாள் தெரியும், 2 நாள் தெரியும், இத்தனை நாள் தெரியாமையே இருக்கும். ரெகுலராக வர்றவன் வந்துக்கிட்டே தான் இருக்கான். ஏன்னா அது சேஃபு, அதில் போகிறதுன்னு அது அவனோட ஒப்பீனியன். அதை தடுக்க உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ராஜா. அப்போ லோடு ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. நீ கேட்குறியா? வேணாம். ஸோ இதுதான் நண்பர் புது அப்டேட்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து எல்லாம் ரைடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாய்.